யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே. உலக வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் ஆண்டவர் வச்சிருப்பாங்க. அந்த சித்தத்தை சரியாக நாம் முடித்து கடைசி பரியந்தம், அதாவது இறுதி மூச்சு வர நிலை நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவரின் வருகை சமீபம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரின் வருகை சமீபம்னு பல நாட்களாக சொல்கிறீங்களேன்னு. ஆமாம், கரெக்டு தான். ஆண்டவர் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரின் சித்தத்தை முடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு. எனவே நாம் இயன்ற மட்டும் பிரயாசப்படணும். நாம் சரியாக செயல்பட்டால்தான் நமது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நாம் அவரது சித்தத்தை முடிக்க முடியும். யோவான் 19:30 பார்க்கும்போது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா சிலுவையில் அறைந்த போது 6வது வார்த்தையாக முடிந்தது, அதாவது ஆண்டவரின் சித்தப்படி எல்லாம் முடித்ததால் முடிந்தது என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. ஏசப்பா நமக்கு ஒரு முன்மாதிரியை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நமது வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரின் சித்தத்தை சரியாக முடிக்கிறோமா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், அப்பா என் கடைசி மூச்சு வர நான் உங்களுக்காக நிலை நிற்கணும்னு, உங்கள் வருகைக்காக பிரயாசப்படணும்னு அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. உலக காரியங்களில் ஏதேதோ வேணும்னு ஜெபிக்கிறோம். ரொம்ப முக்கியமான இந்த காரியத்திற்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா ஜீவியத்தின் பெருமை, மாம்சிக இச்சை, உலக காரியங்களிலேருந்து விலகி அவர் சித்தத்தின்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற மனிதன் மட்டும்தான் முடிவு பரியந்தம் நிலை நின்று அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.